எல்லோருக்கும் வணக்கம். ஹவு டு திங்க் ஃபாஸ்டர் அண்ட் டிசைட் குயிக். நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கலாம், இல்ல வீட்லயே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளுடைய வேலை நேரங்கள்ல ஒரு சில முடிவுகள் வந்து நம்ம வேகமா எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருப்போம். அதாவது ஒரு போலீஸ் எடுத்தோம்னா அவங்க ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு கேஸ் வருது, ஒரு சினாரியோ இருக்குன்ற பட்சத்துல, அதுக்கு ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் பண்ணி யோசிச்சு, எப்படி அந்த திருடன பிடிக்கிறதா? இல்ல என்ன பண்றது? அப்படின்ற விஷயங்கள ரொம்ப வேகமா யோசிக்க வேண்டியத நிலைமையில இருப்பாங்க. அதே மாரி ஒரு பிசினஸ் ஓனர்ன பொறுத்தவரைக்கும், திடீர்னு ஒரு ப்ராப்ளம் அந்த பிசினஸ்ல வரும்போது, டக்குனு வேகமா யோசிச்சு ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியதா இருக்கும். அதே மாரி சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்கும், திடீர்னு யாரோ தெரியாதவங்க நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. அப்படின்ற நபர்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். திடீர்னு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஒரு ஹாட்டான ஒரு விவாதம் நடக்குதுன்ற பொழுதுல, எதிர் எதிர்ல இருக்கிற தரப்பினர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருப்போம். அதே மாரி இப்ப கோர்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா, வக்கீலுக்கு ஒரு சில கேள்விகள் டக்கு டக்குன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருப்பாங்க. சோ இத மாரியான விஷயங்கள் நம்ம பொதுவா எப்படி இவ்வளவு வேகமா நம்ம வந்து பிரெயினை வந்து வேலை செய்ய வைக்கிறது? நம்ம உடம்பும், மனசு, பிரெயின் இது எல்லாமே ஃபாஸ்டா வேலை செய்யும் போதுதான் நம்மளால வேகமான முடிவுகள் எடுக்க முடியும். வேகமான முடிவுகள்ன்ற போது அவசரப்பட்டு எடுக்கிறது கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு அந்த நேரத்துக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது. டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது, சரியான பதில நம்ம இமிடியேட்டா தரணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். பிரெயின் மட்டும் இல்ல, பிரெயினுடைய ஒட்டுமொத்தமான விஷயம் வந்து பிரெயின் ஆக்டிவா இருக்கணும்னா, முதல் உடம்பு ஆக்டிவா இருக்கும்போது தான் பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த உடம்பும் ஆக்டிவா வச்சுக்கிட்டு, பிரெயினையும் எப்படி ஆக்டிவா வச்சுக்கிறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஒரு சில அக்குபஞ்சர் புள்ளிகள நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இதற்கான அம் அ உள் ம சப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான புள்ளி வந்து முதல் புள்ளி K1 அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். ஸோ கிட்னியில இருக்கிற எனர்ஜிய அதிகப்படுத்தக்கூடிய புள்ளி. இந்த கிட்னி வந்து நம்மளுடைய ஜெனட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜியை சேவ் பண்ணக்கூடியது. அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி சேவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனா இருக்குது. ஸோ இந்த கிட்னியோட எனர்ஜி வந்து நம்மளுடைய என்டையர் உடம்பையும் மனசையும் நம்மளுடைய ஆயுள் காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு பங்களிக்குது. ஸோ இந்த கிட்னி ஸ்ட்ரென்தன் இருக்கும்போது இந்த இந்த நம்ம உடம்பும் சரி மனசும் சரி நம்மள ஆயுள் காலமும் நம்மளுடைய எவ்வளவு நாள் வாழ போறோம் அப்படின்ற விஷயம் உட்பட எல்லாமே ரொம்ப ஆக்டிவா செயல்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி. இந்த புள்ளியை பார்த்தோம்னா கால் கீழே இந்த இடத்துல இந்த இந்த புள்ளியில ஒரு ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல கால்கள்ல இந்த இடத்துல நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீடில் போட்டோம்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான பாயிண்ட். ஆஹ் நீடில் போடுற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நீடில் போட்டுக்கலாம். இல்லைன்னா மோக்ஸா அப்படின்ற மோக்ஸா ஸ்டிக் இருக்கு. அதுல வந்து அந்த வெப்பத்தை காட்டக்கூடிய ஒரு மோக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு ஹர்ப். அந்த இடத்துல அந்த மோக்ஸாவை யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து எனர்ஜைஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்ற போது ஜஸ்ட் அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு 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 1 மினிட்டுக்கு அந்த 2 கால்களையும் அந்த இடத்துல அமுக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகும். அடுத்த புள்ளியை பார்த்தோம்னா ஹார்ட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இது வந்து அப்படின்னு ஷென் அதாவது டோர் அப்படி மைண்டுக்கான டோர் அப்படின்னு சொல்லலாம். இல்ல காட்ஸ் டோர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் இது. இது வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணும். முதல் நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல முதல் தூக்கம் சரியான நேரத்திலயும் சரியான அளவுலயும் இந்த தூக்கம் வந்து இருக்கும். தூக்கம் கம்மியாகும் போது பிரெயினோடைய ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகும். அப்புறம் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், கோவம் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்ட் 7ன்ற புள்ளி வந்து மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. ஷென்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட். இது வந்து காட்ஸ் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்டான ஒரு பாயிண்ட் தான் இந்த ஹார்ட் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டும் நம்ம யூஸ் பண்றது மூலியமா பிரெயின் ரொம்ப ஆக்டிவ் ஆகும். அடுத்து பெரிகார்டியம் 6.
இதுவும் வந்து மைண்டை வந்து காம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். மைண்ட் வந்து இஷ்டத்துக்கு நம்ம ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்ம அது பதில் சொன்னோம்னா நம்ம மைண்டுக்குள்ள வேற ஏதேதோ விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபேமிலி என்னாச்சு, நம்ம எப்படி வருமானம் வரப்போகுது, இல்ல வந்து நம்ம மதியானத்துக்கு என்ன சாப்பிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம மைண்ட் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன், அவங்க கேட்கிற கேள்விக்கான பதில் சொல்றதுக்கான கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்காது. அந்த கான்சென்ட்ரேஷன் கொண்டு வர்றதுக்கு, அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான புள்ளி இந்த பெரிகார்டியம் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். இந்த பெரிகார்டியம் பத்தி என்ன சொல்றாங்க, இந்த பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு சேனல் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிரெயினுடைய சேனல். பெரிகார்டியம் நம்ம பொதுவா வந்து அது வந்து தனியான ஒரு சேனல் அப்படின்னு நம்ம அக்குபஞ்சர்ல பார்த்தாலும், இது வந்து பிரெயின்கான ஒரு சேனல் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு நோட்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த பாயிண்ட் வந்து இன்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட், என்லைட்மெண்ட் கிடைக்கக்கூடியது. மத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க, மத்தவங்க என்ன கேட்க போறாங்க, என்ன சூழ்நிலை நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான பவர் கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த இன்டாங். என்ன விதமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை டக்குன்னு ஹேண்டில் பண்றதுக்கூடிய ஒரு புள்ளிய வந்து இந்த இன்டாங் அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கு. இது வந்து ஒரு என்லைட்மெண்ட்டுக்கான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய இது வந்து நெத்தி புருவத்துக்கு நடுவுல இருக்குது. அதே நேரத்துல பிரெயின் பக்கத்திலே இருக்கிறது. ரொம்ப ஃபாஸ்டா பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. இந்த இன்டேங்க்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இதுல சொல்ல போனா பிரெயினை ரொம்ப எக்ஸலண்டா ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பாயிண்ட், என்லைட்மெண்ட் தரக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், எதிர்காலத்தை நம்ம வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய அந்த தன்மை கொண்ட பாயிண்ட் வந்து இந்த இன்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட். அடுத்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா பிளாடர் 14, 15, அப்புறம் 43, 44 இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது தெரியுது. பிளாடர் 14, 15 அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த வெர்டிப்ரா இருக்கு, தொராசிக் வெர்டிப்ரால 14 வந்து 4க்கும் 5க்கும் நடுவுல 14 இருக்கு, 5க்கும் 6க்கும் நடுவுல வந்து 15 அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 1.5 ஜூன் தொராசிக் அந்த வெர்டிப்ரால இருந்து 1.5 ஜூன். அதே மாதிரி 43 பார்த்தோம்னா 14ல இருந்து அடுத்து ஒரு 1.5 ஜூன் பக்கத்துல இந்த 43 இருக்கு. 14 பக்கத்திலேயே 43 வரும், 15 பக்கத்திலேயே 44 வரும். 1.5 ஜூன் ரெண்டுமே 1.5 ஜூன். அதாவது தொராசிக்ல இருந்து 1.5 ஜூன்ல 14 வருது, அங்க இந்த 14ல இருந்து இன்னொரு 1.5 ஜூன்ல 43 அப்படின்ற பாயிண்ட் வந்து. இந்த பாயிண்ட் வந்து ரெண்டு சைடுமே, இப்ப 4 பாயிண்ட் இருக்கு, இந்த 4 பாயிண்ட்டுமே போத் சைட்ஸ் பைலேட்டர்ல நம்ம நீடில் பண்ணலாம், இல்ல ப்ரெஷரும் கொடுக்கலாம். சின்ன பசங்க அப்படின்ற பட்சத்துல ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்ல ரொம்ப சின்ன வயசு அப்படின்ற போது சுஜோக் நீடில் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது அடிஷனல் பாயிண்ட். இது வந்து ஹார்ட் அண்ட் பெரிகார்டியத்துக்கான ஒரு முக்கியமான புள்ளியா இருக்குது, பேக் ஷூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. இதை யூஸ் பண்றது மூலியமாகவும் ரொம்ப எக்ஸலண்டா இந்த ஹார்ட் அண்ட் பெரிகார்டியத்தோடைய ஃபங்க்ஷன் இருக்கும். அதோடைய மன ரீதியான தன்மைகளோ இல்ல பிரெயின் ரீதியான தன்மைகளோ ரொம்ப ஃபாஸ்டாவே ரியாக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இந்த புள்ளி பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லாம அடிஷ்னலா நம்ம சப்ளிமெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பயோசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமியோபதி ஷாப்ஸ்ல கிடைக்கும். இது வந்து கல்கேரியா பாஸ்போரிக்கா 6 அப்படின்னு சொல்லக்கூடியது. கல்கேரியா பாஸ்போரிக்கான்றது ஒண்ணும் இல்லை, கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்கக்கூடியது. பொதுவாக அந்த கால்சியம் வந்து போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், பாஸ்பரஸ் வந்து நர்வ்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அடிப்படை உடலோட அடிப்படை விஷயம் வந்து கால்சியம் அப்படின்றது தெரியும், போன்ஸ்ன்றது நமக்கு தெரியும். இந்த போன் நர்வ்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு என்டையர் உடம்பும் ஆக்டிவா இருக்கும், அதே நேரத்துல பிரெயினும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு மருந்து. நார்மலா நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ், மினரல் டேப்லெட்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். கொஞ்சம் கூட சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம குழந்தைகள்ல இருந்து யாருக்கு வேணா கொடுக்கலாம். அதுலயும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சின்ன சின்ன மாத்திரைகளா இருக்கும், ரெண்டு மாத்திரைகள்ட்டு ஒரு 3 வேளை போல சாப்பிடலாம். இதே மாதிரிதான் களி பாஸ்போரிக்கா, களி அப்படின்னு சொல்லும் போது பொட்டாசியம், பொட்டாசியமும் பாஸ்பரஸ், இதுவும் வந்து நர்வ்ஸ், பிரெயின் இது ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இந்த பயோசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரைகள். இதுலயும் சைடு எஃபெக்ட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து பயோகெமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட், பயோசால்ட் நேச்சுரலா உடம்புல இருக்கக்கூடிய சால்ட், அது வந்து நம்ம இந்த டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். சப்போஸ் அது எக்ஸஸ் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா உடம்பு யூரின் வழியா வெளியில அனுப்பிடும். ஸோ யாருக்கு வேணாலும் தைரியமாக கொடுக்கலாம்.
ரெண்டு ரெண்டு மாத்திரை 3 வேளைகள். அதே மாதிரி ஜிங்கோ பிலோபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்ப்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு டானிக் மாதிரி. இது வந்து நம்மளுக்கு நார்மலா அமேசான், பிளிப்கார்ட் ஆன்லைன்லயே கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல போனாலும் இந்த மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி அக்குபஞ்சர் இது மாதிரியான உள்ள சப்ளிமெண்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பும் நார்மல் ஆகி பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய தன்மை பெறும். ஸோ இந்த மருந்துகள் எல்லாம் நீங்க ஓவர் த கவுண்டர் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து அவருடைய கன்சல்டேஷன்லயும் நீங்க இந்த மருந்துகளை எடுத்துக்கலாம். ஸோ இந்த அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்றது மூலியமா நம்ம நல்லா வேகமாகவும் ரொம்ப குயிக்காகவும் டிசைட் பண்ண முடியும். வாழ்க்கையில எந்த விஷயங்களா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்மளால ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.